தந்தூரி சிக்கன் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்லேயும் பண்ணணுமா? சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தந்தூரி சிக்கன் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் தந்தூரி சிக்கன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெல்கம் டு டேஸ்ட் வித் பிரியா சேனல். தந்தூரி சிக்கன் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் வர மல்லி எடுத்திருக்கேன், 15 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், 2 கருப்பு ஏலக்காய், 10 பச்சை ஏலக்காய், 2 ஜாவித்ரி, 1 டீஸ்பூன் கிராம்பு, ஒரே ஒரு ஜாதிக்காய், 1 ஸ்டார் அனைஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 பட்டை இந்த சைஸ்க்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு வர மல்லியை 2 நிமிஷம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. இதில் எல்லாத்தையுமே நீங்கள் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா டேஸ்ட் மாறாமல் இருக்கும். நீங்கள் ரொம்ப நாள் வச்சும் யூஸ் பண்ணலாம். இதில் இன்னும் நிறைய பொருட்கள் ஆட் பண்ணி கூட தந்தூரி சிக்கன் செய்கிறாங்க. நான் அதெல்லாம் ஆட் பண்ணல. நான் வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக எப்படி பண்ணலாங்கிறது தான் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கஸ்தூரி மேத்தி, ட்ரை ஜிஞ்சர் பவுட்ரு, கார்லிக் பவுடர் இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் இதை மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக நீங்கள் ஆட் பண்ணி வாசம் வர வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் எண்ணெய்லாம் எதுவும் ஆட் பண்ணி வறுக்கணும்னு கிடையாது. நீங்கள் நார்மலாக ட்ரை பேன்லேயே நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் 3 மாதம் வரைக்கும் வெளியிலையும் வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இருக்கிறத ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது இதோட ஸ்மெல் போயிடும். அதுக்காக நீங்கள் நார்மல் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கலருக்காகவும் சின்ன பசங்க சாப்பிட்றதுக்காக காரம் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காகவும் காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 10 நார்மல் சில்லியும் 5 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம்தான். பாருங்கள், எல்லாமே சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் கடாயிலேயே வச்சுருக்காதீங்க. ஏன்னா மசாலா கரிஞ்சிரும். நீங்கள் ஒரு தட்டில் எடுத்து கொட்டி ஆற வச்சுக்கோங்க. ஜாதிக்காய், பட்டை இந்த மாதிரி பொருள்லாம் நீங்கள் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் மாட்டிக்கும். மிளகாவை கூட நீங்கள் 2 கிள்ளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்ல பவுடராக வேணும்னா நீங்கள் ஜல்லடையில் சளிச்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் சளிக்கலாம் இல்லை. எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். நான் இந்த பவுடர் யூஸ் பண்ணி தந்தூரி சிக்கன் ரெடி பண்ண ஃபோட்டோஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நல்ல கலராகவும் நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும். இதை ரெடி பண்ணும்போது உங்கள் கிச்சனே தந்தூரி சிக்கன் மசாலா ஸ்மெல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் வித் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.